நீங்க வாட்ஸ்அப்ல அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைக்கிற ஒரு ஆளா இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க உங்க போன்ல என்னதான் ஹை குவாலிட்டியா போட்டோ வீடியோ எடுத்தாலும் அதை வாட்ஸ்அப்ல டைரக்டா ஸ்டேட்டஸா வைக்கும்போது லோ குவாலிட்டியா பிளர் ஆகி தான் மத்தவங்களுக்கு உங்க ஸ்டேட்டஸ் காட்டும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சூப்பரான மெத்தட் ஒன்று இருக்கு. முதலாவது உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. இந்த chat ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூ என்று இருக்கிற உங்க chat செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த கலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க ஸ்டேட்டஸா வைக்க போற போட்டோ அல்லது வீடியோ செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கார்னர்ல இருக்கிற HT பட்டனை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இப்போ இந்த போட்டோவை கிளிக் பண்ணுங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணுங்க. அதுல சேவ் என்று இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ பெக் வந்து ஸ்டேட்டஸ் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம சேவ் கொடுத்த போட்டோ இதுல காட்டும். அதை செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைங்க. இப்போ உங்க ஸ்டேட்டஸ் பிளர் ஆகாம ஹை குவாலிட்டியா மத்தவங்களுக்கு காட்டும். இப்போ ஏன் இப்படி செய்ய சொல்றேன்னா, நீங்க எவ்வளவுதான் ஹை குவாலிட்டியா வீடியோஸ் போட்டோஸ் எடுத்தாலும் அதை டைரக்டா ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணும்போது வாட்ஸ்அப் அதை கம்ப்ரஸ் பண்ணி தான் ஸ்டேட்டஸ் வைக்கும். அதால தான் உங்க ஸ்டேட்டஸ் லோ குவாலிட்டியா மத்தவங்களுக்கு காட்டுது. இப்போ இந்த HT ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க போட்டோஸ் வீடியோ சென்ட் பண்றதால வாட்ஸ்அப் அதை கொஞ்சம் தான் பிளர் பண்ணும். அதை நம்ம கேலரியில சேவ் பண்ணி அதை ஸ்டேட்டஸா வைக்கிறதால உங்க ஸ்டேட்டஸ் மத்தவங்களுக்கு ஹை குவாலிட்டியா தெரியும். டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி என்ன ஃபாலோ பண்ணுங்க.